இவ்வளவு விஷயங்கள் இங்க நடந்திருக்குங்கிறத நம்ம அண்ணன் வந்து ரொம்ப அழகா பகுதி வந்து எடுத்து சொன்னார். ஆனா எல்லா இடத்துலயும் இடையூறுகள் இருக்கும். ஆனா அதையும் மீறி செயல்படுதுன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். எனக்கு 2001 கல்யாணம் ஆச்சு. ஆனா நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கீங்க, நீங்க பார்த்துருக்கீங்க, கல்யாணத்துக்கு வந்தீங்களா? ஏன்னா முன்னாடி எல்லாம் நான் கேட்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா மாவு மண்டையாட்டுற மாதிரி ஆட்டுவாங்க. ஆனா இப்படிலாம் பாருங்க, நல்லா இருக்கீங்களா கேட்டா ஏமா அப்படின்னு கேட்டா அப்ப இருந்தது வேறங்க, இப்ப இருந்தது வேறங்க, என்னங்க வேற அப்படின்னு கேட்டா 2001 அம்மா ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2011 இருந்து 21 வரைக்கும் 10 ஆண்டு காலம் நம்ம உசேன் பாய் சொல்லும் போது சொன்னார், இந்த தெருவில் 4 லைட்டு, லெப்ட்ல 4 லைட்டு, லைட்ல 2 லைட்டு, சந்து வந்து எங்க பார்த்தாலும் இருண்ட கோயம்புத்தூரை ஒளிமயமாக ஆக்குனது நம்ம எஸ்பிபி அண்ணன் மட்டும்தான். அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உள்ளாட்சியில ஒரு நல்லாட்சி நடத்தினது நம்ம அமைச்சர், அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் மட்டும்தான். 1 2 வரிசையா அடுக்கிட்டே போலாம். அவ்வளவு திட்டங்களையும் போட்டு அனைத்தையும் செயல்படுத்தி அத்தனை நிறைவேற்றினது அனைத்து இந்திய அண்ணா மட்டும்தான். அன்பாக என்ன வேணும் கேட்டு, அதாவது இல்லை அப்படிங்கிற வார்த்தையை என்னன்னு தெரியாத ஒருத்தர்னா அது நம்ம எஸ்பிபி அண்ணா மட்டும்தான். எதை வேணும்னாலும் கேட்டு பாருங்களேன், தலையாட்டுறதே இல்லை. சரி ஆகட்டும், நடத்துங்க நடத்துங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அது போல எல்லா விஷயத்தையும் ஒரு பிறந்த குழந்தை முதல் வயதான முதியோர் வரைக்கும் அத்தனை திட்டங்களையும் போட்டு அனைத்தையும் செயல்படுத்தின ஒரே தலைவி, உன்னத தலைவின்னா அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். வந்த உடனே ஏக்க அப்புறம் என்ன வச்சிருக்கீங்க சாப்பிட, கொஞ்சம் இருப்பேன், நான் போய் அடுப்படியை போய் பத்த வச்சுட்டு வரேன். அது கிரேட்ல சுவிட்ச போட போகும்போது அங்கிருந்து அந்த அம்மா பதறி ஷாக் அடிக்குது, எங்கம்மா சுவிட்ச போட வேண்டிய அதுக்கு எப்படி ஷாக் அடிக்கு அப்படின்னு கேட்டா, ஐயோ அந்த சுவிட்ச போட்டா மாவாட்டுன்னு நினைச்சா இங்க நெஞ்சு கரகரகரன்னு பறக்குது. ஏன்னு மீட்ரு ஓடுறதை விட இங்க பிபி அவ்வளவு அதிகமா ஓடுது. அந்த அளவுக்கு மீட்ல ஏற்றி விட்டு மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, ஃபேன் இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்க்கத்தான் முடியும், போட முடியாது. அதை போட்டா எங்க வீட்டுக்காருக்கு பிபி எகிருது, அங்க மீட்ரு எகிருது, இப்படி ஒன்னொன்னா எகிரிட்டே போகுது. இதெல்லாம் யாரு தட்டி கேட்பா அப்படின்னு பார்த்தா அன்றும் இன்றும் என்னைக்குமே மக்களுக்கு என்ன குறை இருந்தாலும் உங்களை வீடு தேடி வந்து கேட்டு அதை செயல்படுத்தக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதனாலதான் எப்பயுமே சொல்லுவேன், எல்லாருக்கும் துணையா ஒருத்தருக்கு ஒன்னொன்னு வச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு துணையா எப்பயுமே கோயம்புத்தூர் மாவட்டம். உங்களுக்கு தெரியாத விஷயமா அது, தமிழ்நாட்டுல சந்து வந்து எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி, இது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கோட்டைனா அதுக்கு காரணம் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எங்க அண்ணன், உங்க அண்ணன், நம்ம அண்ணன் வேலுமணி அண்ணன் மட்டும்தான். இது வரல அது வரலன்னு சொன்னாங்க. ஆனா யாருங்க குரல் கொடுப்பா? கொஞ்சம் பகுதி சொன்னாரு, நாங்க குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அண்ணன் அங்க வந்து எட்டி பார்த்தா போதும், அங்கேயே வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க. அண்ணா இப்ப ரோடு நல்லா தானே இருக்கு ஏன்னு கேட்டேன். இல்லைங்க, அண்ணன் வந்து எப்ப தெருமுனை பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரோ, நாளைக்கு ஆரம்பிக்க போறேன்னு பேப்பர்ல வந்ததுதான். ஒண்ணு மண்ணள்ளி கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, ரோட்டை பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பாருங்க ரோட்ல அப்புறம் நம்ம தெருமுனை பிரச்சாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்லுவீங்க அப்படின்னு ரோட்ல மறுபடியும் மண்ணை வாரி போயிடுவாங்க. இது போல ஏதாவது சொல்லி 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 கேட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா கேட்காமலே உங்களுக்கு அம்மாவுடைய வாரிசு யார்? நீங்க தானே. புரட்சி தலைவரோட வாரிசு யார்? நீங்க தானே. எடப்பாடியாரோட வாரிசு யார்? நீங்க தானே. ஆனா உண்மையான வாரிசு அரசியல் நம்ம தாங்க. நமக்காக தான் திட்டம் போட்டாங்க, நமக்காக தான் செயல்படுத்தினாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம சந்தோஷமா இருக்கோம். அதான் கேட்டேன் நான் வந்தோன்னு, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா முன்னாடி தான் அப்படி வேகமா மாவாட்டுற மாதிரி மண்டையாட்டீங்களே, இப்ப நல்லா இருக்கீங்க கேட்டா பூரா தடதுங்கி கிடக்குங்க. அவ்வளவு வேதனையா இருக்கு உங்களுக்குள்ள. அப்புறம் போயிடுச்சு. இதெல்லாம் போனா மீட்டி கொண்டு வர்றது தானே அண்ணனை கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கோம். நாங்க உங்க எல்லாரும் தெரியும். இவரை போல நான் முகஸ்துதிக்காக சொல்ல, இதுக்கு முன்னாடி இதுலயும் நான் பேசுறேன், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கு. இங்க இருக்கிற மாதிரி எல்லாத்துலயும் இருந்திருந்தா அந்த 1500, 2000, 3000 கம்மியான ஓட்டு வித்தியாசத்துல தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும். இந்நேரம் ஆட்சியை கொடுத்திருந்தா அந்த 2011, 21, 26க்குள்ள சிங்கார சென்னை மட்டும் இல்ல, கோயம்புத்தூர் இன்னைக்கு சிங்காரமா இருக்கு. தமிழகமே சிங்காரமா இருந்திருக்கும். பரவாயில்ல, இப்பயும் கெட்டு போகல. அடுத்து பாராளுமன்ற தேர்தல் இருக்கு, அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் இருக்கு. 2ல 1 யாருங்கிறத பாத்துருவோம். இது நம்ம கோட்டை. தமிழ்நாடே நம்ம கோட்டை ஆகணும்னா நீங்க எல்லாரும் அம்மா சொன்ன மாதிரி, புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி, எடப்பாடியார் சொன்ன மாதிரி, அண்ணன் வேலுமணி சொன்ன மாதிரி இரட்டை இலை சின்னத்துல வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்க. நான் வந்து வேற இடத்துல போய் இதை பேசினா பரவாயில்ல. ஏன்னா நான் வந்து ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரே இங்க இருக்கும்போது ட்ரெய்லர் அதிகமா பேசக்கூடாது. அதனால சொன்னதை மட்டும் அல்லாமல் சொல்லாதையும் செய்யறதுக்கும் குரல் கொடுக்கறதுக்கும் யாராவது ஒருத்தரை பத்தி பேசிட்டா அடுத்த செகண்ட் இன்னைக்கு இந்த அவினாசியில போய் பார்த்திருப்பீங்க எப்பேற்பட்ட கூட்டம் எதற்காகன்னு.
ஒரு தெய்வத்தை யாரும் விமர்சனம் பண்ண முடியாதுங்க. அவர் இருந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு இதயத்திலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா சொன்னவங்க என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும், இறைவனா இருக்கிற புரட்சி தலைவருக்கும் தெரியும். அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல யாரை பத்தி யாரு பேசினாலும் குரல் கொடுக்கறதுக்கு ஒரு படையே இருக்குங்கிறத நிரூபிச்சு காத்திருக்காங்க. இப்ப பாராளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே பொதுவாகவே எல்லா விஷயத்துக்குமே பிள்ளையார் சுழியை போட்டு வச்சு ஆரம்பிச்சு வைக்கிறது வேலுமணி அண்ணன் தான். அதே போல இப்பையும் கோயம்புத்தூர்ல திருமண பிரச்சாரத்தை பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தமிழகம் முழுவதும் திருமண பிரச்சாரம் தொடரும். அதுக்கப்புறம் பாராளுமன்றம் யாரு, சட்டமன்றம் யாருங்கிறது உங்க கையில இருக்கு. நீங்க போடுவீங்க ஓட்டை. சாப்பிடுறதுக்கு வாழை இலை, ஓட்டு போறதுக்கு ரெட்டை இலை, சாப்பிட்டு முடிச்சது ஜீரமாகிறதுக்கு வெத்தலை. அதனால எப்பயுமே நம்ம இலை வெற்றியின் இலை. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை